ஹே ஆல் ரியாலி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். இது கூடவே ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீஃப், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் லீஃப் அண்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்பினாச் எடுத்துக்கலாம். ஸ்பினாச் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். அண்ட் யூஸ் எனி ஸ்பினாச் ஆஃப் யர் சாய்ஸ். இது கூடவே 2 க்ரீன் சில்லிஸ் எடுத்துக்கோங்க, எனக்கு 1 வந்து பத்தலை. அது கூட கர்ட், மில்க், எலாய்ச்சி அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரு ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இல்லை ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எப்போ வேணால் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து சம்டைம்ஸ் கிரேவி மாதிரியோ பண்ணுவாங்க. நான் வந்து இன்னைக்கு ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன். கிரேவி மாதிரி பண்ணிங்க நம்ம சப்பாத்தி அது கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட் கூட 1 ஸ்பூன் சுகர் அண்ட் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 பேக்கெட் ஆஃப் பன்னீர் எடுத்துக்கலாம். இந்த ஃபுல் பேக்கெட் பன்னீரை நான் ஹாஃப் தான் எடுத்து இன்னைக்கு செய்ய போகிறேன். இந்த ஹாஃப் பன்னீரை நமக்கு பிடிச்ச மாதிரியான சைஸஸில், நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரஃபாக சாப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச சைஸஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாப் பண்ண பன்னீரை நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சு அந்த மிக்சரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண விடணும். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேனில் போட்டு ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை மேரினேட் பண்ணுறதுக்கும் வைக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மசாலாவோடவே ஆட் பண்ணால் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது ட்ரையாக தான் வரும். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண மசாலாஸ்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஒரு சைடு இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா அது இன்னொரு சைடு போட்டுட்டு அதை நம்ம சூப்பராக சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இந்த டிஷ் வந்து இட் இஸ் வெரி ஈஸி as well as வெரி டேஸ்டி. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ ஆல் டு ட்ரை திஸ் அவுட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.